தேவ தயவு இருக்கணும், மனுஷ தயவு இருக்கணும். இது இருந்தால் தான் வேலை செய்யணும், நம்ம வெற்றிகரமாக ஜீவிக்க முடியும். இப்போ எப்படி இதெல்லாம் வருதுன்னா ஏசு கிறிஸ்து மாதிரிலாம் வருது. அப்போ when God is favoring you, automatically man will favor you. தேவனுடைய தயவு நம்ம மேல இருக்குமா என்றால் ஆட்டோமேட்டிக்கா மனுஷன் சாப்பிட்டா போயிடுவான், பெருசா எல்லாம் போக மாட்டான். போட்டிருக்கு எல்லாமே நம்ம கிறிஸ்துவ தான். நம்ம we can't make ourselves perfect. ஒரு இதனால நான் இதை செய்துட்டேன், அதனால தகுதி உள்ளவன் ஆயிட்டேன். இந்த தகுதி எல்லாமே கிறிஸ்துவின் மூலமா தான் வருது. எந்த ஒரு தகுதியும் கிறிஸ்துவின் மூலமா தான் வருது. எந்த ஒரு தகுதி கிறிஸ்துவ இல்லாமல் தகுதி கிடையாது. I am eligible for God's blessings. இப்ப யோபோட சரித்திரத்தை பார்த்தோம். அவன் 4 குவாலிட்டி பார்த்தோம், நல்ல நல்ல குவாலிட்டிஸ். அது அவனை தகுதியாக்கிச்சான். He never had Jesus at the time. ஆனால் அவனுக்கு தெரியாது. அதனால நான் எல்லாம் தப்பா வாழலான்னு சொல்றேன். நான் இல்லை, இயேசுவை விசுவாசிக்கிறவன் அவர் வாழ்ந்தபடியே வாழ வேண்டும். இதுதான் வேதம் சொல்லுது. இன்னொரு 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆவது வசனம். அவருக்குள் நிறைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். இன்னொரு வசனமும் கொடுக்கிறேன், 3ஆம் அதிகாரம் 6ஆவது வசனம். அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறது இல்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. அப்ப நம்ம பாவம் செய்யாது இருக்கிறதுக்கு எபிலிட்டி கூட நம்ம கிட்ட இருந்து வரல, அதுவும் ஓசிதான் தேவன்கிட்ட தான் வருது. இல்லாட்டி நம்ம தப்பு செய்வோம். இது நீங்க ரொம்ப ஆழமா யோசனை பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு முடியும். அப்ப இயேசு நம்மளை ஒரு ரோபோ மாதிரி படைக்கிறாரா? இல்ல. ஸ்டில் தி ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் இஸ் அஸ். நம்ம முடிவு என்ன? இயேசுவை பின்பற்றுறோமா, இயேசுவை முன்னிலையில் வைக்கிறோம். இதுதான் யாரை முன் வைக்கிறோம்? இயேசுவை முன் வைக்கிறோமா, இல்லாட்டி நம்ம காரியங்களை முன் வைக்கிறோமா? இதுதான் வரும். ஸோ நம்ம இயேசுவை முன்னாடி தள்ளிட்டோம்னா வின் பண்ணிட்டு போயிடுவோம். ஸோ இன்னொன்னு 9ஆவது வசனம் பாருங்க. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. தேவனால் ஒரு மனுஷன் பிறக்க முடியும். யோவான் சுவிசேஷம் 3ஆவது இடத்துல போட்டிருக்கு, ஆவினாலும் ஜலத்தினாலும் பிறக்கலாம். இது ஒரு பிறப்பு. நம்ம போய் திருப்பி தாயின் வயிற்றுல போயிட்டு வெளியே வர முடியாது. ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்கிறோம். இது தேவனுடைய பிள்ளைகளாக அவர் பெற்றெடுக்கிறார். இப்ப போகும்போது அவர் அப்பா அப்படின்னு சொல்றதுக்கு ரைட் வருது. ஒரு ரைட் கொடுக்குறாரு, இந்தா வச்சுக்கோ சாவி, the golden key I'm giving you, now you obeyed me, நீ கேள்படைந்த, இந்த வச்சுக்கோ, I begotten you, நான் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு தேவன் நமக்கு தகப்பனாய் இருந்து நமக்கு பாதுகாப்பதை கொடுத்தா நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டாம். அதான் போட்டிருக்கான், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள்ள தெரிஞ்சிருக்கு. அவர் seed is there. தேவனுடைய வித்து உள்ள போகுது. எப்படி போகுது? ஃபர்ஸ்ட் ஒபீடியன்ஸ். ஜலத்தில் கீழ்படுகிறீங்க, இதன் பேர் தான் ஞான ஸ்நானம் சொல்லிக்கிறீங்க. அடுத்தது ஆவியானவரை அபிஷேகத்தை பெறும்போது அதை வாங்கிக்கிறீங்க. இதுவும் அவரால் தான் வருது. யாரும் சில பேர் பிரச்சனைகளை மாற்றுறது அபிஷேகத்தை அங்க முயற்சி செய்து வர வைப்பாங்க. அப்படிலாம் வராது. நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். வேகமாக கை தட்டுறது, ரொம்ப பயங்கரமா சத்தம் போட்டு பேசுறது, இதெல்லாம் ஆவியானவர் வரமாட்டார். ஆவியானவர் எப்படி வேலை செய்யறாருன்னா, அவர் நம்ம இருதயத்தை பார்த்துட்டு வேலை செய்யறாரு, விசுவாசம் இருக்குன்னு பார்ப்பார். ஸோ நீ இப்போ ஒரு மனுஷனை கட்டுறது
இது சொல்றதுக்கு என்னை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது, இது உண்மைதான். எந்த மனுஷனும் பாவிதான், யாரும் நீதிமானம் இல்லை. இப்போ அவன் என்ன பண்றான், நான் நீதிமானா இருக்கிறேன், நான் பாவம் செய்யவில்லை, அதனால அபிஷேகத்துக்கு எலிஜிபிள் அப்படின்னு ஒருத்தவங்க யோசிச்சானா அங்கதான் பாவம் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா அவன் சுயத்தை நம்புறான், தேவத்துவத்துக்கு நம்பாமல் சுயத்தை நம்புறான். அப்புறம் அவன் வேலை செய்ய முடியாது அந்த இடத்துல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் உங்களுக்கு அடையாளம். யாராவது உங்ககிட்ட சொல்லிட்டு நான் ஆவியை பெற்றிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் சுயமா பேசிட்டு இருக்காங்கன்னா, டோன்ட் டேக் தம் சீரியஸ்லி. எல்லாரும் போல ஒரு மனுஷன் தான். வாழ்க்கையில இயேசு பார்க்கணும். என்ன ஒரு மனுஷன்கிட்ட என்ன பாவம் எழுதுற போது நம்ம நினைக்கிறோம், நம்ம ஃபிக்ஸ் த ஸ்டாண்டர்ட். ஒரு சிகரெட் பிடிச்சாலோ தண்ணி அடிச்சாலோ பாவம் அப்படின்னு நம்ம கணக்கு வச்சுக்கிறோம். இல்ல, தேவன் பாவம் என்று சொல்லுகிறது நிறைய இருக்கு. இது அந்த காலத்துல சபையில என்ன பண்ணியிருந்தாங்க, ஆவிக்குரிய பாவங்கள், சரீர பாவங்கள் வச்சாங்க. இப்ப சரீர பாவங்கள் தான் இது, தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது. இதை பத்தி தேவன் ஒரு கிறிஸ்தவங்கிட்ட கேட்க மாட்டாரு. நீ தண்ணி அடிச்சா தம் அடிச்சான்னு கேட்க மாட்டாரு. ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்கா போயிடும். திருப்பி செய்தின்னு அர்த்தம். அவர் எதிர்பார்க்குறது கோபம், மூர்க்கம், எரிச்சல். இது ரோமர் 1 போட்டிருக்கு, எபேசியர்ல போட்டிருக்கு, பிலிப்பியர்ல போட்டிருக்கு. துர்க்குணம் இருக்கக்கூடாது, பொல்லாப்பு, இது எதுவுமே நம்மகிட்ட இருக்கக்கூடாது. இதுதான் கர்த்தரை நம்ம எதிர்பார்க்கிறது. இந்த குவாலிஃபிகேஷன் நம்மளுக்கு இருக்கணும். இதுக்கு எனக்கு நான் கண்டுபிடிச்சதுன்னு இந்த குவாலிஃபிகேஷனே அவர் தான் எனக்கு. அவர் கொடுத்தாதான் என்னால் இருக்க முடியும், இல்லாட்டி எனக்கு கோவம் கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்க எத்தனை பேர் நான் பார்த்துருக்கேன், எனக்கு ரொம்ப கோபம் வருது பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் ஃபாஸ்டிங் போடுறாங்க தெரியுமா? அவங்களால எடுக்க முடியாது இந்த கோபத்தை. கடைசியில சாகர வரைக்கும் கோச்சிட்டு தான் போவான். உயிர் போகும்போது கூட கோச்சிட்டு தான் போவான். அவனால ஒன்றும் செய்ய முடியாது, மனுஷனால ஒன்றும் செய்ய. அதான் சொல்லியிருக்கோம், we are nothing. மனுஷனுக்கு புல்லு கோப்பா இருக்கிறான். காற்றது வீசனோட God's expected standard is very very high from us. அதனால தான் அவர் சொல்றாரு, நீ இயேசுவை பின்பற்று, இயேசுவை கூப்பிட்டு கேட்டுக்கோ. அதனாலதான் பிதாவாதி தேவனுக்கு முன்னால போய் நம்ம நிக்க போகுதுன்னா அவர் நம்ம பார்க்கறதே இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர் தான் பார்க்கிறாரு. அவர் அப்படி பார்க்கலன்னு சொன்னா disaster will strike us. இன்னைக்கு நம்ம இயேசுவின் ரத்தத்தினாலதான் மீட்கப்பட்டு கழுவப்பட்டு அவர் பரிசுத்தம் உண்டு. இப்போ ஆக்சுவலா ஆவியானவர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், எனக்கு இந்த குறைகள்லாம் இருக்குது தெரியும், ஆவியானவரை நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. அவர்கிட்ட தான் போய் சொல்ல முடியும். நீங்க உங்க சொந்த முயற்சினால அந்த குறைகளை எடுக்க முடியாது. உதாரணத்துக்கு சொன்னேன், கோபம், வெறுப்பு, சில பேருக்கான கசப்பு இருக்கும், அந்த கசப்பு எடுக்க முடியாது. யூ ட்ரை யுவர் பெஸ்ட் அப்படின்வாங்க சில பேர். எங்க ட்ரை? நீங்க ட்ரை பண்ணுங்க, பெஸ்ட்டா ட்ரை பண்ணி பாருங்க. பிசாசு இன்னும் நல்லா ஏற்றி விட்டுட்டு போகும். நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது, எல்லாத்தையும் எடுக்கிறது தேவன் தான். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் we have to depend on Jesus. அதாவது இயேசுவை இல்லாமல் நம்மளால ஒன்றும் செய்ய. அதான் இயேசு சொல்றாரு, என்னை இல்லாமல் உங்களால ஒன்றும் செய்ய முடியாது. தேவனுடைய மனிதர்கள் ஆலோசனை கொடுக்கலாம், அந்த ஆலோசனைகளும் வேத புஸ்தகத்தின்படி தான் இருக்கணும், அடிப்படையில் தான் இருக்கணும். ஆவியானவரை விசுவாசிக்கு சில பேர் சொல்லுவான், பரவாயில்ல நீ செய்துக்கோ அப்படின்னு. எங்கேயாவது வேதத்துல போட்டிருக்கான்னு இந்த பாவம் செய்யுன்னு சொல்லிட்டு, அது பரவாயில்ல கர்த்தர் அட்ஜஸ்ட் பண்ணுவாரு. என்ன இதா பண்ணிட்டு இருக்காரு, ஜேர்னல் என்ட்ரிஸா பாஸ் பண்ணிட்டு இருக்கணும் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு. நோ, திஸ் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். அதான் சொல்றேன். இப்ப ஏன் இதை சொல்றதுன்னா, we have to always depend on Jesus Christ. அவரால் தான் இதெல்லாம் செய்ய முடியும், வேற யாராலையும் செய்ய முடியாது.
இப்ப இயேசுவை எப்படி பிரதிபலிச்சிட்டாங்கன்னு கேட்டா ஒரு மதவாதியாக, மதத்தின் தலைவராக. இது காரணம் நம்ம கிறிஸ்தவர்கள் தான். அப்படி கிடையாது. அவர் தேவன். தேவனை செலக்ட் பண்ணி இதுதான் மனுஷனுக்கு இவர் தான் மனுஷனுக்கு சொல்யூஷன், மனுஷனுடைய எல்லா காரியங்களுக்கும் சொல்யூஷன் இயேசு அப்படின்னு சொல்லும்போது நம்ம இது பண்ணலாம். சரி, இப்ப வேத புத்தகத்துக்கு போங்க, யோவான் சுவிசேஷத்துக்கு போங்க, 15ஆம் அதிகாரம் 5வது வசனம். யோவான் 15ஆம் அதிகாரம் வசனம் 5. நானே திராட்சை செடி, நீங்கள் குடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இதுதான் சொல்றேன். நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. கூடாதுன்னு போட்டாரு, முடியாது, உங்களால செய்ய முடியாது. அவரை நம்ம பக்கத்துல வச்சுக்கிட்டோம்னா செய்யலாம். அவர் சொல்லிக் கொடுக்குற ஆலோசனைப்படி செய்தோம்னா செய்யலாம். ஆண்டவரே, எனக்கு ரொம்ப கசப்பு இருக்கு, பெருப்பு இருக்கு, கோபங்கள் இருக்குது, இந்த மாதிரி நானே பார்க்குறேன். அப்போ நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. உமக்கும் தெரியும், நான் நீதிமான் சொல்ல வரல. ஆகவே இதை நான் உங்ககிட்ட விட்டுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அவர் அழகாக எடுத்து போட்டுறாரு. இன்னொரு விதமாக நான் ஆப்ரேட் பண்ணி பார்த்துருக்கேன். அதுவும் இயேசுவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். கம்யூனியன் எடுக்கும்போது இதெல்லாம் கிளம்பும். எந்த ஒரு பாவமும் நிறைய பேர் பேசுகிறோம், பாவம் எடுத்துட்டு செய்துட்டு வந்து இருப்பாங்க. இல்லையா, நீங்க பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு அதை செய்யணும். ஹலோ, ஜான் சாமுவேல் மீடியாவில் இருக்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் நாங்கள் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கோம். அவங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கோம். தேவன் அவங்கள ஆசீர்வதிப்பார். இதே லெவலில் நாங்கள் இருக்கணுமா? இல்லை, இன்னும் நாங்கள் உற்சாகத்துடன் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் போகிறதுக்கு இன்னும் உங்களோட சப்போர்ட் நிறைய தேவை. இன்னும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் இன்னும் புதுசான ப்ரோக்ராம்ஸ், உங்களுக்கான புதுசான தேவ செய்திகள், புது டாபிக்ஸில் நம்ம அங்கிள் பேசுவாங்க. உங்களுக்கு ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நாங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு கொண்டு வருவோம். ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு வளர்ச்சியை காணுறதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு உங்களோட பாட்டம் ஏதாச்சும் இருக்கணும்ல, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பாய்.